ஹலோ ஆல், வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுதான் உருளைக்கிழங்கு வறுவல். இது சாம்பார், ரசம், தயிர் அப்படின்னு எந்த சாப்பாட்டை எடுத்தாலும் அது கூட செம்மையாக செட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி அதோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி க்யூபாக கட் பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு போட்டு நல்லா கடுகு வெடித்ததும் உளுந்து சீரகம் சேர்த்து தாளிக்கணும். உளுந்தும் சீரகமும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம லைட்டாக இதை வதக்கணும். இதுதான் கரெக்டான டைம். இப்போது நம்ம நறுக்கிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணோம். ஸோ நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம சின்ன சின்னதாக ஆட் பண்ணும் போது நம்ம வாயில் தென்படும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த வெங்காயத்தை இந்த கடுகு, ஜீரகம், உளுந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது ஒரு நல்ல சுவையும் நமக்கு கொடுக்கும். இப்போது இதில் நம்ம முன்னாடி வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணணும். நீங்கள் இதில் க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு முழுசாக வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பேபி பொட்டேட்டோ உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த உருளைக்கிழங்கை கூட பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வறுக்கணும். இந்த நேரத்தில் தான் உருளைக்கிழங்கு லைட்டாக பொன்னிறமாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இது இந்த ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்து உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு இதை லைட்டாக வதக்குங்க. அப்படியே உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும்போது ஒரு நல்ல சாஃப்ட்னஸும் இந்த ஆனியனில் இருக்கிற ஒரு கிறிஸ்பினஸும் நம்ம வாயில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்ல பொன்னிறமாக கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடும். அப்போ தான் நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வந்துச்சுன்னா தான் நம்ம இது சுவைக்கு ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நாம் வீட்டிலே கரிமா பொடின்னு ஒன்று பண்ணுவோம். இதில் இந்த பொடியில் கடலைப்பருப்பு, அரிசி, தனியா இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் இதில் ஆட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம இந்த கரிமா பொடியை இதில் நல்லா தூவி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கரிமா பொடியை உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் இல்லை, வேறு எந்த வறுவல் நீங்கள் செஞ்சாலும் அதில் இந்த கரிமா பொடியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா இன்னும் கூட நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த கரிமா பொடியை நீங்கள் பொரிச்ச குழம்பு ஆர் ஏதாவது கூட்டு பண்ணும்போது கூட நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது தனி ஃப்ளேவரை உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கோரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.